உதவாத டாபிக் தான், இருந்தாலும் பேசணும்னு தோணுது. மனசில் பட்டதை கேட்கணும்னு தோணுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா, கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகும். இதுதான் யதார்த்தம். வேறு என்ன சொல்ல போகிறேன், வீடியோ பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒருத்தர் ஐட்டம் டான்ஸ் போட்டு செக்ஸியாக டான்ஸ் ஆடுறாங்க, செக்ஸியாக எல்லாத்தையும் காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வியூஸ், நிறைய சப்ஸ்கிரைப் வருது. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், லேடிஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே நல்லா இருக்குமா, நீ இதை பண்ணி இப்படியே பண்ண, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, உன்னுடைய முயற்சியை நீ என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய லேடிஸும் மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு? ஐட்டம் டான்ஸுக்கு. அதில் நான் சும்மா அப்படி ரேண்டமாக பார்க்கும்போது ஒரு 100 கமெண்ட்ஸ் போகுதுன்னா ஒரு 95 கமெண்ட்ஸ் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஒரு 5 கமெண்ட்ஸ் திட்டுறீங்க, அந்த திட்டுறதுக்கு ஒத்து உதத்துக்கு ஒரு 5 பேர் வராங்க, அது ஒரு 10 பேர் திட்டுறதுக்காக. இருந்தாலும் நீங்கள் திட்ட வரீங்களோ இல்லை பார்க்க வரீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணி திட்டுற சாக்கில் வந்து பார்த்துடுறீங்க, திட்டுற சாக்கில் வந்து பார்த்துடுறீங்க. அதனால் வியூஸ் வருது. அதை போடுறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஓகே இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு சப்ஸ்கிரைபும் வியூஸும் வருதுன்ட்டு இன்னும் அவங்கள நீங்கள் மோட்டிவேஷன் பண்ண இதில் என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டால், லேடிஸை மோட்டிவேஷன் பண்ணுறது தான் பெரிய கொடுமையாக இருக்குது. பெரிய கொடுமையே அதுதான். ஓகே நல்லா இருக்குமா, யார் எதை வேணாலும் சொல்லட்டும், உன்னுடைய விடாமுயற்சி கைவிடாத, வாழ்க்கையில் முன்னேற பல எதிர்ப்புகள் வரதான் செய்யும், உன்னுடைய கோல் எதுவோ அதை நோக்கி செல்லு அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. அதுவே நார்மலாக கொஞ்சம் டீசெண்டாக வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதை பார்க்கவும் மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட்ஸும் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? முழுக்க ஐட்டம் டான்ஸ். இதில் தான் உங்கள் முழுக்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஆஃபீஸில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கலாம். ஸோ அதுக்கெலாம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு வீடியோ பார்க்க வரீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ இருந்தால் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. சில பேர் திட்டுறீங்க, திட்டுற சாக்கில் வந்து பார்த்துடுறீங்க. சில பேர், நிறைய பேர் டீசெண்டாக வீடியோ போட்டுன்னு இருக்காங்க, அதுக்கு சப்ஸ்கிரைபும் வர்றது கிடையாது, லைக்கும் வர்றது கிடையாது. அவங்களே ஓப்பனாக கேட்குறாங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏன் ஐட்டம் டான்ஸ் தான் விரும்புவீங்களா, நாங்களாம் டீசெண்டாக போட்டு எங்களுக்கு எல்லாம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது? இதில் கொடுமை என்னன்னு கேட்டால், லேடிஸ் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, அதுதான் கொடுமையாக இருக்குது. ஒரு செக்ஸியாக ஆடுறாங்க, உடம்பை காட்டுறாங்க, தொடையை காட்டுறாங்க, மேலே இருக்கிறத காட்டுறாங்க, அது லேடிஸை ரசித்து, அது தப்புன்னு அவங்களுக்கு சொல்லலை, ஓகேவா? அதை மோட்டிவேஷன் பண்ணி, ஓகேம்மா நீ செய்யுமா, நாங்கள் இருக்கோம், நீ பயப்படாத, நாங்கள் உங்கள் பக்கம்தான் இருக்கோம். எவ்வளோ ஒரு காலகட்டமில் கெட்டது சீக்கிரமாக ரீச் ஆகுது, நல்லது ரீச் ஆக தாமதிக்குது. ஸோ உங்கள் மென்டாலிட்டி என்னன்றது புரிஞ்சிக்க முடியல. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திட்டுறதுக்காக வந்து பார்க்கறதுக்காக தான் வரீங்க. ஸோ உங்களை நல்லவங்களும் காட்டியதுக்காக சும்மா அப்படி திட்டிட்டு போகிறீங்க. ஆமாம் தானே? ஜென்ஸையும் கேட்குறேன், லேடிஸையும் கேட்குறேன். என்னப்பா உங்கள் மனநிலை? என்னதான் மனநிலை உங்கள் மனநிலை? அதே மாதிரி லைவ்னு போட்டால் எதனா டீசெண்டாக வரீங்களா, 4 பேர் வந்து பேசுகிறீங்களா டீசெண்டாக, அது எங்கேருந்து தான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வருவானுங்களே தெரில, வந்து அங்கே வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகிறீங்க. இதுக்கு தான் லைவா? இல்லாட்டி கோத்து விட்றீங்க, ஒருத்தர் கோத்து விட்டுட்டு சண்டை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அந்த யூடியூப் சேனல்காரங்க இந்த யூடியூப் சேனல்காரங்களையும் கோத்து விட்டுறது, அங்கே வந்து 1 மணி நேரம் பார்த்துட்டு அந்த யூடியூப் சேனல்காரங்களை 1 மணி நேரம் பார்த்துட்டு வந்து அவங்கள பார்த்துட்டு வந்து இவங்கக்கிட்ட போட்டு கொடுக்குறது, இவங்கள பார்த்துட்டு அங்கே போய் போட்டு கொடுக்குறது, அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை முடி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க.
லைவில் வந்தால் இதுதான் பழப்பா உங்களுக்கு? கலகம் முட்டி தான் வேலை பார்ப்பீங்களா? இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா உங்களுக்கு? ஏதோ அவங்கவுங்க சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ பண்ணிக்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்க. அது என்னத்துக்கு நீங்கள் கலகம் முட்டின்னு திரியிறீங்க? அந்த யூடியூப்காரங்களை பார்க்குறீங்கன்னா அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணின்னு போங்க. இதை பார்க்குறீங்கன்னா இதோடு போயிடுங்க. அவங்க பேசுறது எத்தனை இவங்க கிட்ட சொல்கிறீங்க, இவங்க பேசுறது எத்தனை அவங்க கிட்ட சொல்கிறீங்க. அதில் லைவ்லேயே நடக்குது. அசிங்கமாக இல்லை இது உங்களுக்கு? அசிங்கமாகவே இல்லையா? அவங்கவுங்க விருப்பப்படி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் பாருங்கப்பா. டீசெண்டாக வீடியோ போடுறாங்கன்னா அவங்களையும் பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க. ஏதோ அவங்க திறமைகளை வெளிப்படுத்த அவங்க காட்டுறாங்க. டான்ஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, சில பேர் ஃபேஸை மட்டும் காட்டுறாங்க. கொஞ்சம் பார்த்து எல்லாருக்குமே ஒரு லைக்ஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஐட்டம் டான்ஸையே பார்த்துட்டு இருந்தால் எப்படி? லைவில் வந்து கலகம் முட்டுறது, அப்புறம் லைவில் வந்து லவ் பண்ணுறது. யாருக்கு போகுதுன்னே தெரியல அந்த கமெண்ட்ஸ் மெசேஜ். இங்கேருந்து ஒரு மெசேஜ் போகுது, அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தா ரெண்டாவது லைவில் ஒருத்தருடைய லைவில் வந்துட்டு இன்னொருத்தர் யாரோ 2 பேர் பேசின்னு இருக்காங்க. அதில் அந்த லைவ் நமக்கு வர கமெண்ட்ஸே கிடையாது. அது யாருக்கோ போகுது, யாரோ ரிப்ளை பண்ணுறாங்க. ஒருத்தருடைய லைவில் வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க. சரி பண்ணின்னு போங்க, ஓகே. அதுக்காவது நம்ம சேனல் உதவுதுன்னு விட்டுடுறோன்னு நினச்சிங்க. கலக வச்சுன்னு ஏன் தெரியுறீங்க? அந்த சேனலில் பார்த்துட்டு வர்றது, உங்களை பற்றி அவங்க அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறது, இங்கே இருக்குது அங்கே போய் சொல்கிறது. இதுதான் லைவில், இதுக்கு தான் லைவ் கேட்குறீங்களா? மாறுங்கப்பா கொஞ்சமாவது. சரி, இப்போ நான் கூட என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா, நாலுலேருந்து ஐட்டம் டான்ஸை போடலாம். எனக்கும் தெரியும், ஐட்டம் டான்ஸை காட்டவும் தெரியும், முட்டி கீழவும் காட்டவும் தெரியும், முட்டிக்கு மேலேயும் காட்டவும் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அதெல்லாம் காட்டினா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எனக்கு 4 கமெண்ட்ஸ் போடுவீங்க, திட்டுவீங்க. ஸோ அதனால் நான் இக்னோர் பண்ணிவிட்டு நானும் வாழ்க்கையை என்னுடைய லட்சியத்தை அடைய ஐட்டம் டான்ஸு, செக்ஸி டான்ஸும் செக்ஸியாக ஆட போகிறேன். ஆட்டமா ஆடினா கூட எனக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் டீசெண்டாக போட்டுன்னு வந்துட்டேன். என்னதான் உங்கள் மனநிலை? திட்டன்ற பேரில் போயிட்டு அந்த ஐட்டம் டான்ஸை ரசிக்கிறீங்க, நீ ஜொல்லு ஊட்டின்னு பார்க்குறீங்க. அந்த ஜொல்லு தொடக்கிறதுக்கு ஒருத்தர் வர வேண்டியதாக இருக்குது. எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கலர் முட்டுற வேலையை நிறுத்திங்க கொஞ்சம், சரியா? பார்த்துங்க.